ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கார்த்திகா இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. மாமா, சந்தாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என்னப்பா கேள்வி? அந்த பிள்ளை எனக்காக அது அவங்க வீட்டில் பார்த்து வச்ச மாப்பிள்ளையே தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாருடைய முன்னாடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிச்சு தெரியுமா? அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் சென்னையில் இருக்கிற போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்ததாகவும் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்குப்பா. அந்த அளவுக்கு சந்தா வந்து என்னை விரும்பிச்சு, நானும் அந்த அளவுக்கு சந்தாவை விரும்பிட்டுருக்கேன்ப்பா. சந்தா என் மேலே உயிராக இருக்குது, சந்தா மேலே நான் உயிராக இருக்கேன். அதனால தான்ப்பா எப்பாடுபட்டாவது சந்தாவுக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ நான் நினச்சேன். ஆனால் என்னை விட பிரில்லியண்ட்டாக யோசிச்சு சந்தா அதுக்கு நடக்க போகிற கல்யாணத்தைவே நிப்பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்திருக்குப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னப்பா திடீர்னு இப்படிலாம் கேட்குறேன்? இல்லை மாமா, நான் கூட ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்தா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு யோசித்தேன். ஆனால் இப்போல்லாம் என்னடனா அந்த சந்தாவுக்கு எப்படி நம்ம பாஷை புரியும், அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம இருக்கிற இடம், இது எப்படி சந்தாவுக்கு பொருந்தும் தான் யோசிச்சுட்ருக்கு மாமா. சந்தாவை உண்மையாகவே நீங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறீங்களா? அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா இருந்துட்டு, கார்த்திகாவை உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும்ப்பா. ஆனால் என்ன பண்ணுறது புரியாமல் கார்த்திகாவை எங்கேயோ போய் தள்ளி விட்டுட்டேங்க. இப்போ எல்லா கஷ்டமும் கார்த்திகா மட்டும்தான்ப்பா பட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.